இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், இந்த மெடிசன் நம்ம ஹாஸ்பிடல்ல ஸ்டாக் இல்ல. நீங்க வெளியில மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வந்தீங்க. சரிங்க. மாயா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? படுத்துக்கோ. சரி. கால்லாம் பலமா அடிபட்டிருக்கும் போல இருக்கே. இப்போ நாட்டிய அஞ்சலிக்காக டான்ஸ் காம்படிஷன் வச்சிருக்காங்களே, நீ எப்படி வந்து ஆடுவ? எனக்காக பெரியப்பா தன்னை வருத்திக்கிட்டு வேண்டுதல் பண்றாரு. ஆனா அருந்ததி என்னால எழுந்து நிக்கவே முடியாது, அப்புறம் எங்க ஆடுறதுன்னு கிண்டல் பண்ணிட்டு போயிருக்கா. நான் எழுந்து நடக்கணும், ஆடணும், ஆடி அந்த அருந்ததியை ஜெயிக்கணும். அந்த வெற்றியை பெரியப்பாவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். மாயா, 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 என்னாச்சு? கதிர், போய் நீ டாக்டர் கூட்டிட்டு வா. மாயா, கொஞ்சம் பொறுத்துக்கோ மாயா, டாக்டர் வந்துருவாங்க. தம்பி, ஏன்பா அந்த பேனரை கழட்டிக்கிட்டு இருக்க? மாயாமாக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, அப்புறம் எப்படி போட்டி நடக்கும்? அதான் பேனரை கழட்டிக்கிட்டு இருக்கோம். யோ, போட்டி நடக்காத நீயே முடிவு பண்ணிப்பியா? பெரியவர்கிட்ட கேட்டியா நீ? இல்லைங்க, நாங்களா தான் கழட்டிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா? கீழே இறங்கியா நீ? அட இறங்கியா? ஏய், பேனரை கழட்ட தானே மேலே ஏறின, அப்படியே இறங்கி வந்துட்ட? இல்லைங்க, பெரியவர் கேட்காம ஏன் கழட்டினு திட்டினாருங்க, அதனாலதான். மாயா படுத்து படுக்கையா கிடக்குறா. அவ வந்து போட்டியில ஆழ்வாளாக்கும். போட்டி நடக்காது. எங்க அருந்ததி நாட்டியாலயோட நாட்டிய நிகழ்ச்சி மட்டும்தான் நடக்கும். அதனால இந்த பேனரை கழட்டிடு. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கழட்டு. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஐயா. வந்துட்டாங்க. வாங்க போலாம். வணக்கம் ஐயா. ரகுராம், ஒரு நிமிஷம். என்ன ரகுராம், ஒவ்வொரு வருஷமும் அருந்ததி நாட்டியாலியா மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. உன் பொண்ணு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சதும் அவளும் ஆடுவான்னு சொன்னீங்க. அருந்ததி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதும் நீங்க போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணீங்க. மாயாவை பத்தி ஏதேதோ கேள்விப்படுறோம். போட்டி நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த பஞ்சாயத்தை கூட்டணும். சித்தி, இது என்ன கேள்வி? என் கூட ஆடி ஜெயிக்க முடியாதுன்னு அந்த மாயாக்கே தெரிஞ்சு போச்சு. அதான் ஆக்சிடென்ட் அதுன்னு ஒரு நாடகத்தை போட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டா. பாவம், தான் பொண்ணை நம்பி வாக்கு கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் முழிச்சிட்டு இருக்காரு. பஞ்சாயத்துல இந்த போட்டி நடக்காதுன்னு சொல்ல போறாரு. நடக்க போறது என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். ஐயா, இந்த பஞ்சாயத்தை புவனா அம்மா தான் கூட்டியிருக்காங்க. நாட்டிய போட்டி நடக்குமா நடக்காதான்னு அவங்க கேக்குறாங்க. என்ன, நான் மட்டும்தான் கேக்குற மாதிரி சொல்றீங்க? ஏன், உங்களுக்குள்ள அந்த சந்தேகம் இல்லையா? ஐயா, அவங்க சொல்ற மாதிரி நாங்களும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். போட்டி நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி நாங்களும் மற்ற ஏற்பாடுகளை செய்ய வசதியா இருக்கும்ல. மாயாவுக்கு விபத்து ஏற்பட்டு அவளுக்கு கால்ல அடிபட்டிருக்கு. அதனால அவளால ஆட முடியாது. அதனால இந்த போட்டி நடக்காது. எப்பவும் போல அருந்ததி நாட்டியாலியா தனியாவே ஆடட்டும்.
அதுக்கான ஏற்பாடை மட்டும் பாருங்க. ரகுராம், எதுக்கு இந்த விபத்து, ஹாஸ்பிட்டல், அது இதுன்னு சுத்தி வளைக்கிறீங்க? உங்க பொண்ணு போட்டியில ஆடி அருந்ததியை ஜெயிக்க முடியாதுன்னு அது ஊர் முன்னாடி ஒத்துக்கங்க. இல்லனா நாங்க சொன்ன பந்தயத்துக்கு உங்க பொண்ணு ரெடியான்னு கேளுங்க. போட்டி வச்சுக்கலான்னு அருந்ததி சொல்லல, சொன்னது நீங்க தான். இப்போ நீங்களே பின்வாங்கினா எப்படி? சித்தி, எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. நான் இந்த போட்டிக்கு ரெடி தான். என் பொண்ணு மாயா என்ன நிலைமையில இருக்கான்னு நான் யாருக்கும் சர்டிபிகேட் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த போட்டி நடக்காது. மாயா வந்துட்டா. ஜானகி, மாயா, நீ நல்லபடியா வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். உன்னை நல்லாக்கி கொண்டு வந்துட்டான். இனிமே எல்லாம் சரியாயிடுமா? ஆமா மாயா, உனக்கு சிவனோட துணை இருக்கு. அந்த சிவனே உனக்கு பக்கபலமா இருக்கும்போது நீ நல்லபடியா வந்துருவேன்னு எனக்கு தெரியுமா? ஆமாமா, ஏதோ ஒரு கெட்ட நேரம் இப்படி நடந்துருச்சு. இங்க எல்லாரோட வேண்டுதலும் பழிச்சிருச்சு. என்னங்கத்த? எங்க பெரியப்பாவையும் கதிரையும் காணோம்? பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க. அப்பா அதுக்காக போயிருக்காரு. என்ன பஞ்சாயத்து? தெரியல மாயா, அப்பா வந்ததான்னு தெரியும். கதிர் மில்லுக்கு போயிருக்கானா? இல்ல, கோவிலுக்கு போயிருக்கான். மாயா, டாக்டர் என்னமா சொன்னாங்க? எலும்பு பிராக்சர் ஆகல, வீக்கத்துக்கும் அடிப்பட்ட காயத்துக்கும் மட்டும்தான் கட்டு போட்டிருக்காங்க. மருந்தெல்லாம் கொடுத்திருக்காங்க. சாப்பிட சாப்பிட வீக்கம் குறைஞ்சிருக்கும்னு சொல்லிருக்காங்க பாட்டி. ஓரளவுக்கு தலையில அடிபட்டிருந்த காயமெல்லாம் ஆறிடுச்சு. சரிம்மா.